அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கிற அனைவருக்கும் ரிசல்ட் தேதி, அதாவது நேர்காணலுக்கான டேட் அறிவிச்சிருக்காங்க. அது என்ன டேட்டு, அதே மாதிரி இந்த ரேஷன் கடை வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கிற அனைவருமே இந்த வீடியோவை கட்டாயம் நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வீடியோ இது. யாருக்கெல்லாம் இந்த ரேஷன் வேலையில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, இன்டர்வியூ டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த இன்டர்வியூ டேட்டில் நம்ம எந்தெந்த இடத்துக்கு போகணும், அதே மாதிரி யாரெல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும், ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் முன்னுரிமை கொடுப்பாங்களா அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மெயில் மூலிமா காண்டாக்ட் மெயில் வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு எஸ்எம்எஸ் மூலிமாவும் வந்திருக்குது. இன்றைக்கி டேட்டில் நீங்கள் இன்டர்வியூக்கு வரணும், எந்த இடத்துக்கு வரணும், என்னென்ன டாக்குமெண்ட்டு நீங்கள் கொண்டு வரணும், அதே மாதிரி கால் லெட்டர், இன்டர்வியூ லெட்டர் பார்த்தீங்கன்னாக்கா மெயிலே டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது அஃபிஷியல் கிடையாது. எதுவாக இருந்தாலுமே கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இது டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இப்போ இங்கே க்ளோஸ்ன்னு இருக்கு இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரும் அதே மாதிரி பாஸ்வேர்டும் போட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு ஓடிபி வந்திருக்கும் இல்லையா, அந்த ஓடிபிக்கு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எம்எஸும் மெயிலும் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நம்ம இன்டர்வியூ லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதை பற்றி தெளிவாக என்ன ஏதுன்றதை தெளிவாக பார்க்க போகிறோம். யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, அதே மாதிரி இதில் என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும், அதே மாதிரி எனக்கு எப்படி இந்த வேலை கிடச்சிது, ஸோ இதை பற்றின தெளிவாக துல்லியமாக நான் ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம், சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைமாக நமது சேனலை விசிட் பண்ணுறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே உள்ள பெல் பட்டனை ஆல் ஆப்ஷன்ற போட வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஏன்னா அரசு வேலைக்கு போகணுன்றது எல்லாருடைய கனவு. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப பேச வேண்டாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் கேட்குற விஷயம், இந்த நேர்காணல் தேதி திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எந்த டேட்லேருந்து இந்த ரேஷன் வேலைக்கு நேர்காணல், அதாவது இன்டர்வியூ நடக்க போகுது அப்படின்னா வரக்கூடிய 25/11/2024 இந்த டேட்டில் இருந்து தான் இன்டர்வியூ நடக்க போகுது. அதுவுமே 38 மாவட்டத்துலேயும் ஒரே நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி பேட்சாக கூப்பிட போகிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான டேட் கொடுத்துருவாங்க. உங்களுடைய கால் லெட்டரில் டவுன்லோட் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான இது ஆன் ஆகிரும். இது ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதில் ஓப்பன் பண்ணி உங்கள் பாஸ்வேர்ட், மெயில் ஐடி, உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு போட்டு உங்களுடைய கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொண்டு போயிட்டு 25ஆம் தேதியிலேருந்து இன்டர்வியூ நடக்க போகுது. ஓகேங்களா, இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு 25ஆம் தேதியிலேருந்து இன்டர்வியூ நடக்க போகுதுன்னு. ஓகேங்களா, அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்டர்வியூவில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, இப்போது இன்டர்வியூக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும், இதுதான் நிறைய பேருக்கு சந்தேகம் இல்லையா. ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் எத்தனை கேட்பாங்க, ரேஷன் கடை வேலையை சம்மந்தமாக, அதாவது ரேஷன் வேலை சம்மந்தமாக எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யாருக்கு முன்னுரிமைன்றதை அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஜென்ரல் நாலேஜ். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு நபருக்கு ஒரு ஆளுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளே தான் இன்டர்வியூ பண்ணுவாங்க. சரிங்களா, அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போது அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே எத்தனை கேள்வி கேட்பாங்க, மினிமம் ஒரு 5-7-8 கேள்வி தான் கேட்க முடியும். அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 5-7 கேள்வி தான். அப்போது அந்த 5 கேள்விக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 கொஸ்டின் நம்ம கவர் பண்ணி நம்ம படிச்சிட்டோம், நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிடலாம், தெளிவாக ஆன்சர் பண்ணிடலாம். ஈஸியாக பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் வேலைக்கு அப்ளை பண்ணிடலாம், அதாவது வேலையை வாங்க முடியும். அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு 10-20 30 கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கேன். அது கடைசியில் நான் என்னென்ன கொஸ்டின்றதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்கு இந்த முன்னுரிமை அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு முன்னுரிமை யாருக்கு அப்படின்னா
கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதே மாதிரி அப்பா அம்மாவை இழந்தவர்களுக்கு தான் இந்த முதல் முன்னுரிமையாக வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி ரேஷன் வேலைக்கு அப்ளை பண்ண முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக கொடுத்துருப்பாங்க யாருக்கு முதல் 3 முன்னுரிமைன்னு. முதல்ல கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அதே மாதிரி அப்பா அம்மாவை வந்து அந்த கொரோனாவில் இழந்தவர்களுக்கும் தான் இதில் வந்து அதிகப்படியான முன்னுரிமை. நான் சொல்கிறது 38 மாவட்டத்துக்கும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே பொருந்தும். 2வது முன்னுரிமை யாருக்கு அப்படின்னா தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு. ஓகேங்களா, தமிழ் வழியில் 10ஆவதும் சரி 12ஆவதும் சரி தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு அதே மாதிரி தமிழ் வழி சான்றிதழ் அதாவது சர்டிஃபிகேட் பிஎஸ் தம் சர்டிஃபிகேட் அது வச்சுருக்கிறவங்களுக்கு 2வது முன்னுரிமை. அடுத்த 3வது முன்னுரிமை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரி. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரி பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி முதல் முன்னுரிமை. இந்த 3 நபர்களுக்கு தான் முதல் 3 முன்னுரிமை. அடுத்த முன்னுரிமை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஹேண்டிகேப்ஸு, ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர்கள் இவங்களுக்கு அடுத்தடுத்த முன்னுரிமை. அடுத்தது முன்னாள் இராணுவத்தினர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்த முன்னுரிமை தான். ஓகேங்களா, ஸோ அதை வந்து தெளிவாக வந்து நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்ததாக வந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து சொல்கிறேன் இல்லையா, ஸோ அது என்னென்ன முக்கியமான கொஸ்டின்ஸ்னு ஒரு 10லேருந்து ஒரு 20-25 கொஸ்டின் வந்து சொல்கிறேன். இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு உள்ளே நீங்கள் போன உடனே இன்டர்வியூக்கு போன உடனேயே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் தான் கேட்பாங்க. ஓகேங்களா, செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமு, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன இப்போ படிச்சுட்ருக்கீங்களா இல்லை வந்து எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இதை மட்டும் சொல்லுங்கள். உங்கள் மாவட்டத்தை பற்றி கேட்டாங்கன்னா அது கொஸ்டின். ஓகேங்களா, உங்கள் மாவட்டத்தோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இவ்வளோ தான் இருக்கணும். ஓகேங்களா, அடுத்த ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம போயிடுவோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிகே கொஸ்டின் அதாவது ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்லேருந்து முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஏன்னா வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சர்வே பண்ண வரைக்கும் அதே நம்ம வந்து விசாரித்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் அதிகமாகவும் நமக்கு ரேஷன் கடையை பற்றி கொஞ்சம் கம்மியாகவும் கேட்டிருக்கதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி பார்க்குவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு மேலோட்டமாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது தற்போதைய முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, தற்போதைய முதலமைச்சர் வந்து முதல்வர் ஸ்டாலின். ஓகேங்களா, அடுத்ததாக இன்னொரு கிராஸ் கொஸ்டின் கேட்பாங்க அதுலேயே. அது எப்படின்னா தற்போதைய துணை முதல்வராக பதவியேற்றக்கூடிய முக்கிய அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவருடைய ஆன்சரை வந்து உதயநிதி ஸ்டாலின். இவர் தான் தற்போதைய துணை முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்த கேள்வி வந்து தற்போதைய ஆளுநர். ஓகேங்களா, தற்போதைய ஆளுநர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா திரௌபதி முர்மு. ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக தற்போதைய குடியரசுத் தலைவர் யார் தற்போதைய ஆளுநர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆர்.என். ரவி. குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க திரௌபதி முர்மு. ஓகேங்களா, அது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இவ்வளோ தான் வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேலோட்டமாக கேட்குற கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ரேஷன் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ரேஷன் கார்டு வந்து என்னென்ன டைப் ஆப் இருக்குது இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பிஹெச்ஹெச் கார்டு அதாவது நிறைய மொத்தம் வந்து 5 விதமான கார்டு டைப் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ அந்த 5 விதமான டைப் ஆஃப் கார்டு என்னென்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ரேஷன் கடைகளில் போடக்கூடிய ஒரு மிஷின் அது ஸ்கேன் பண்ணுற மிஷின் ஒன்று இருக்கும் இல்லையா, அதோட பேர் என்னன்னு கேட்பாங்க. அதெல்லாம் பிஓஎஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ்லாம் பிடிஎஃபாக வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருமே இதுக்கு முன்னாடி வீடியோ சொல்லியிருக்கிறேன். அது வேணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, எடுத்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நான் பிடிஎஃப் அனுப்பிடுறேன். அந்த கொஸ்டினை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இதுதான் அப்டேட்டு. ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.